Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. சிந்து நதிநீரை நிறுத்தியதில் தற்காலிகமாக எந்த மாற்றமும் இல்லை என்று வெளி விவகாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளதாக நாம் தற்பொழுது முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்தும் இந்தியா லேட்டஸ்டாக சொல்லியிருப்பது என்ன என்பது குறித்தும் விளக்குங்கள். வணக்கம் திரு சலீம். அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இந்த தாக்குதல் என்பது நிறுத்தி வைக்க முடிவு எட்டப்பட்டிருக்கிறது இரு நாடுகளிடையே. இந்த நிலையில் இந்த தாக்குதல் சண்டை நிறுத்தத்திற்கு முன் நிபந்தனையோ அல்லது பின் நிபந்தனையோ எதுவும் விதிக்கப்படவில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மிக முக்கியமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படியே தொடரும், அது எந்த விதமான மாற்றமும் இல்லை எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இந்த சண்டை நிறுத்தத்திற்கு மூன்றாம் நபருடைய தலையீடு எதுவும் இல்லை எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய அரசு இந்த சண்டை நிறுத்தம் குறித்து முறைப்படி அறிவிப்பதற்கு முன்பே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரவு முழுக்க நடைபெற்ற நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக இதுக்கு அமெரிக்கா கிரெடிட் எடுத்துக் கொள்ள முயற்சித்தார். ஆனால் தற்போது இந்தியா என்ன சொல்கிறது என்றால் இதில் மூன்றாம் நபருக்கு எந்த விதமான ஈடுபாடும் இல்லை என தெரிவித்திருக்கிறது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மட்டுமல்ல, தற்போது இரு நாடுகளிடையே அந்த வான்வழி, தரைவழி மற்றும் கடல் வழியாக இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் மட்டும்தான் நிறுத்தப்பட்டுள்ளதே தவிர பாகிஸ்தானின் மீது இந்தியா எடுத்த ராஜாங்க நடவடிக்கைகள் அப்படியேதான் தொடர்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரியான ராஜாங்க நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது? பாகிஸ்தான் நாட்டவருக்கான விசா உடனடியாக வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டது. பாகிஸ்தான்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய ராணுவ அதிகாரிகள் உடனடியாக வெளியேற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளை பல்வேறு ராஜாங்க நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்டது. அந்த ராஜாங்க நடவடிக்கைகள், டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகள் அனைத்தும் அப்படியே தொடர்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஏனைய மற்ற நடவடிக்கைகளும் அப்படியே தொடர்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தற்போது ஏற்பட்டிருப்பது ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதற்கு மட்டுமே ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now.